வணக்கம். ஜெம் துளிகள். சென்னை செனடாப் சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களே ஆகியிருந்த நிலையில் அடுத்த பருவமழைக்குள் மழைநீர் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு சரி செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். அதன்படி சென்னையில் மழைநீர் தேங்கும் பகுதிகளாக சுமார் 400 இடங்கள் கண்டறியப்பட்டன. இதை அடுத்து 310 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மழைநீர் வடிகால் அமைத்து நீர் தேங்கும் இடங்களை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆழ்வார்பேட்டை செனடாப் சாலை மூப்பனார் பாலம் அருகே சுமார் 2.14 கோடி மதிப்பீட்டில் 870 மீட்டர் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சர் கே.என். நேரு, மாநகராட்சி மேயர் பிரியாராஜன், துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் சுகந்தீப் சிங் பேடி ஆகியோர் உடனிருந்தனர். 10 பேர் எரித்துக் கொல்லப்பட்டது தொடர்பாக மாநில பாஜகவினர் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளனர். மேற்கு வங்காள மாநிலம் பிர்பூம் மாவட்டம் பர்ஷால் பஞ்சாயத்தின் துணைத் தலைவராக இருந்தவர் பாது ஷேக். திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த இவரை முகமூடி அணிந்த 4 மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். பாது ஷேக் கொல்லப்பட்ட தகவல் அறிந்தவுடன் ஆவேசமடைந்த சிலர் கிராமத்தில் சிலரின் வீடுகளுக்கு தீ வைத்தனர். இதனை அடுத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த தீயில் கருகி இறந்த நிலையில் 10 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவின் பேரில் திரிணாமுல் காங்கிரஸ் குழு ஒன்று சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். இந்நிலையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பாஜக மாநில கட்சித் தலைவர் சுகந்தா மஜும்தார் குழு சந்தித்து பேசியுள்ளனர். அமித்ஷாவை சந்தித்த பின் பேசிய மஜும்தார், மேற்கு வங்காள சட்டம் ஒழுங்கு நிலைமையை ஆய்வு செய்ய பாஜக சார்பில் ஒரு குழு பிர்பூம் பகுதிக்கு செல்லும் என தெரிவித்தார். ஆறுமுகசாமி ஆணையத்தில் 2வது நாளாக ஆஜரான ஓ. பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையில் சசிகலா மீது தனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு என்று தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தில் 2வது நாளாக இன்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் நேரில் ஆஜராகி சாட்சியமளித்தார். காலை மாலை என 2 வேளைகளிலும் ஆஜராகி கேள்விகளுக்கு பதிலளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசின் சார்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணையம் கேட்ட கேள்விகளுக்கு உரிய பதில் அளித்திருக்கிறேன், உண்மையான பதிலை அளித்திருக்கிறேன் என்று பேட்டியளித்தார். தொடர்ந்து ஆணையத்தின் விசாரணை முழு திருப்தியாக இருந்தது என்று கூறிய பன்னீர்செல்வம், சசிகலா தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது மீண்டும் தனிப்பட்ட முறையில் சசிகலா மீது மதிப்பும் மரியாதையும் உண்டு என்று தெரிவித்தார். எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டு கடிதம் வரப்பட்டு 2 முறைதான் நான் ஆணையத்தில் ஆஜராக முடியாத சூழ்நிலை எனக்கு இருந்தது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்று சொன்னால், சில பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் நம்முடைய நண்பர் கேட்டது போல 8 முறை சம்மன் அனுப்பி நீங்கள் வரவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவைத்துக் கொண்டிருக்கிறார். அது மிகவும் தவறான கருத்து என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். செப்டம்பர் 21ஆம் தேதி செப்டம்பர் 22, 2016 பிறகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்கோம். ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதி எக்மோ கருவி எடுக்கிறதுக்கு முன்பாக பார்த்ததாக தெரிவித்ததற்கு முரண்பாடான பதில் இருக்கு. இது போன்ற பல முரண்பாடான பதில் ஆணையத்தில் தெரிவித்தார். இல்லை, முரண்பாடான பதிலே அல்ல. மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கும் அவர் தொடர் சிகிச்சை இருந்த மரணம் அடைவதற்கு முன்பாக எக்மோ கருவியை எடுப்பதற்கு சற்று அரை மணி நேரத்துக்கு முன்பாக சென்று பார்த்து வரலாம் என்று சொன்னதற்கும் நான் இடையில் 74 நாட்கள் அம்மா அவர்களை பார்க்கிறேன். இல்லை, நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், பொதுமக்களுடைய கருத்தாக சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லிதான் நான் முதலாக பேட்டி கொடுத்தேன். இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு சின்னம்மா அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நிரூபித்திருந்தால் அவர்கள் மேல் இருக்கின்ற குற்றச்சாட்டு நீக்கப்படும் என்ற கருத்தையும் நான் சொல்கிறேன்.
காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு பூங்காவில் 75வது சுதந்திர அமுத பெருவிழா கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நிறைவு பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள 75வது சுதந்திர அமுத பெருவிழா கண்காட்சியை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், மாணவர் அணி செயலாளர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் மக்கள் குடும்பங்களாக கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். கீரனூர் அருகே தந்தையின் அரசு பணிக்கு ஆசைப்பட்டு நண்பருடன் சேர்ந்து தந்தையை கொலை செய்த மகனின் கொடூர செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் திடீர் நகரை சேர்ந்த கருப்பையா என்பவர் கீரனூர் பேரூராட்சி அலுவலகத்தில் அரசு துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் அவர் கடந்த 18ஆம் தேதி அதே பேரூராட்சி அலுவலகம் அருகே மது போதையில் இறந்து கிடந்துள்ளார். இதனை அடுத்து அவரது உடலை கைப்பற்றிய கீரனூர் காவல்துறையினர் விசாரணை செய்து வந்த நிலையில் அவர் விஷம் குடித்ததும் தாக்கப்பட்டு இருந்ததும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. இதனால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் கூடுதல் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கருப்பையா ஓய்வு பெற உள்ள நிலையில் அவர் பணிபுரிந்த அரசு பணியான துப்புரவு பணியை தான் பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசையில் அவரது மகன் பழனி மற்றும் அவரது நண்பரும் இணைந்து கருப்பையாவுக்கு மதுவில் குருணை மருந்தை கலந்து கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து அதை குடித்த கருப்பையா உயிருக்கு போராடிய நிலையில் அவரை நெஞ்சின் மீது ஏறி மிதித்து கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 2 இளம் பெண்கள் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் ஆசிரியரை கோவை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சிறுமியை கடத்தி சென்ற ஆசிரியர் மணிமாறன் சிறுமியுடன் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் தங்கியிருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு இளம் பெண்ணையும் அழைத்துக் கொண்டு தலைமறைவானார். சிறுமி உட்பட இருவருடன் ஆசிரியர் தலைமறைவான நிலையில் கோவை மற்றும் கன்னியாகுமரியில் காவல்துறையினர் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். மூவர் குறித்தும் தகவல் எதுவும் கிடைக்காததால் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டு வந்தனர். இதனிடையே கன்னியாகுமரி இளம்பெண் தனது வீட்டினரை தொடர்பு கொண்டு தாங்கள் திருப்பதியில் இருப்பதாகவும் தங்களை டீ விற்க வைத்து ஆசிரியர் மணிமாறன் கொடுமைப்படுத்துவதாகவும் கூறி அழுதுள்ளார். இந்த தகவல் அறிந்த தனிப்படை காவல்துறையினர் திருப்பதிக்கு சென்று அங்கு தங்கியிருந்து தலைமறைவாக இருந்த ஆசிரியர் மணிமாறனை கைது செய்த தனிப்படை காவல்துறையினர் சிறுமி உட்பட இருவரையும் மீட்டனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மணிமாறனை கோவை அழைத்து வந்த தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழப்பாடியில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. வட்டார மருத்துவ அலுவலர் பொன்னம்பலம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், பிறந்தது முதல் 6 வயது குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வளர் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் சத்துணவு, ஊட்டச்சத்து, சுகாதார கல்வி, இரும்புச்சத்து மாத்திரை வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 15 ஊராட்சிகளை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குழந்தைகள் நடந்ததுல நான் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. இதெல்லாம் நாங்கள் கற்றுட்டு போட்டு மக்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லி எல்லாம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த திட்டம் நிறைவேறதுக்கு நாங்கள் முழு முயற்சியாக. சேலத்தில் நடைபெற்ற உலக தண்ணீர் தினம் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். நீர்வளத்தை காக்கவும் அதனை பெருக்குவது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உலக தண்ணீர் தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தொடங்கி வைத்தார்.
ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, வள்ளுவர் சிலை மற்றும் மாநகராட்சி சாலை வழியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட குடிநீர் வடிகால் வாரிய பணியாளர்கள் கலந்து கொண்டு குடிநீர் அவசியம் மற்றும் அதனை பெறுவது குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியில் கலந்து கொண்டனர். பொன்னேரி அருகே கூட்டுறவு கடன் சங்கத்தில் நகை கடன் தள்ளுபடி செய்து பயனாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நகைகள் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காட்டாவூர் ஊராட்சியில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கத்தில் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ரவி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நகைகளை வழங்கினார். அப்போது அங்கு திரண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நகை கடன் தள்ளுபடி வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பினர். மேலும் கூலி தொழிலாளர்களாக உள்ள தங்களது நகைகளை குழந்தைகளின் படிப்பு உள்ளிட்ட பல்வேறு அவசிய தேவைகளுக்காக கூட்டுறவு கடன் சங்கத்தில் அடகு வைத்துள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் தங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி வழங்காதது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கார்டு கேட்கல, ரேஷன் கார்டு கேட்கல. இப்ப வந்து நீ அதிமுக வச்சிருக்கிற ஊர் தலைவரா சொல்றாரு, இதுதான் நாயா? எங்களுக்கு 2 கார்டு, 2 பேர் ஒரு கார்டுல வச்சுக்கிறோம். ஒரு கார்டுல கொடுக்க வேண்டியதானே 5 சவரம்? 5 சவரம் கொடுக்கணும், 10 சவரம் கொடுக்கணும். நான் கேட்க வரல. ஒருத்தருக்கு ஒரு கார்டுல கொடுக்கணும் தான் சொன்னார் முக ஸ்டாலின். வேற கொடுக்க வேண்டியதானே? நான் உங்களுக்கு கிடையாது. நான் எப்படி வச்சேன்? ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலைகளில் உள்ளூர் மக்களுக்கு 50% பணி வழங்க வேண்டும் என்று பாமக வடக்கு மண்டல இணை செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட பாமக சார்பாக புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமகவில் புதியதாக பல பொறுப்புகளை உருவாக்கி அந்த பதவிகளுக்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு விண்ணப்பம் வழங்கப்பட்டது. பின்னர் பாமக வடக்கு மண்டல இணை செயலாளர் மூர்த்தி செய்தியாளரிடம் கூறுகையில், தொழிற்சாலைகளுக்கு தமிழக அரசு சார்பில் நிலம் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட சலுகைகள் அளிக்கப்படுகிறது. ஆனால் உள்ளூர் மக்களுக்கு பணி வழங்கப்படுவதில்லை என்று கூறினார். மேலும் இது தொடர்பாக பாமக சார்பில் அனைத்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் முறையிடப்பட உள்ளதாகவும் அவரவர் தகுதிக்கேற்ற உள்ளூர் மக்களுக்கு 50% பணி வழங்க வேண்டும் என்றும், தவறினால் பாமக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் கூறினார். போலூர் அருகே நடைபெற்ற மனுநீதி சிறப்பு முகாமில் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக மனுவின் மீது தீர்வு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ரெண்டேரிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு மனுநீதி முகாமில் பொதுமக்களிடம் 117 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் 77 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு மற்ற மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை போன்ற மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு வழங்கப்பட்டு உதவித்தொகை ஆணை வழங்கப்பட்டது. இதனை அடுத்து முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், சமூக பாதுகாப்பு திட்டம், திருமண உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் கீதாலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. வில்லிவாக்கத்தில் தொன் போஸ்கோ அன்பு உள்ளம் இளைஞர் மன்றம் சார்பாக மாபெரும் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள பாலராமபுரம் விளையாட்டு திடலில் ஜெரால்டு 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தொன் போஸ்கோ அன்பு உள்ளம் இளைஞர் மன்றம் சார்பாக மாபெரும் கைப்பந்து போட்டி நடைபெற்றது.
இந்த போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 25க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டது. இதில் TPAU அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றது. மேலும் சிறந்த ஆட்டக்காரருக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டியில் முதல் 6 இடங்களை பிடித்த அணிகளுக்கு பரிசு தொகை, கோப்பை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் மற்றும் சமூக சேவகர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கி சிறப்பித்தனர். பல்லாவரம் அருகே சகோதரர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சரித்திர பதிவேடு குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் பகுதியைச் சேர்ந்த முருகேசனின் சகோதரர் ஹெட்லைட் சத்யா. இவர் மீது பல்லாவரம் காவல் நிலையத்தில் வழிப்பறி, அடித்தடை, கொலை முயற்சி போன்ற 11 வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் சத்யாவிற்கும் அவரது அண்ணன் முருகேசனுக்கும் தென்காசியில் உள்ள சொத்து பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சத்யா தனது தாய் லட்சுமியுடன் சேர்ந்து சகோதரர் முருகேசனை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் முருகேசன் கையில் பலத்த காயம் ஏற்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியான சத்யாவை கைது செய்த காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூரில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உற்பத்தியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சிவாஜி, பணியாளர் சங்கத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் பாபு, உற்பத்தியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோபு ஆகியோர் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் முகமது அலி சிறப்புரையாற்றினார். அப்போது ஆரம்ப சங்க பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்திட வேண்டும், கால்நடை தீவனங்கள் தரமானதாக 50% மானிய விலையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட குழு உறுப்பினர்கள், பால் உற்பத்தியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஒவ்வொரு கோரிக்கையும் முக்கியமான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவலில் சொல்வது கிட்டத்தட்ட 30-45 ரூபாய் வரைக்கும் செலவாக மாலை நேரங்களிலே செலவு செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருப்போம். கவலை கொள்ளவில்லை. நெல்லையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் உள்ள திமுக கட்சி தனது சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என அறிவித்திருந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கூறியதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உறுதியளித்த மிக முக்கியமான விஷயமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்தது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பது. அந்த ஒற்றை கோரிக்கை தான் எங்களுடைய ஜீவாதார கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு மட்டங்களில் எங்களுடைய கவன ஈர்ப்பு பணிகளை இந்த அரசை நோக்கி செய்து இருக்கிறோம். பழைய அரசு எங்களை ஏமாற்றி நடுத்தெருவில் விட்டது. அதுபோன்ற ஒரு நிலை இந்த விடியல் அரசிடம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு மாநிலம் ஒட்டுமொத்தமாக 9 சங்கங்கள் இணைந்த இந்திய பள்ளியாசிரியர் கூட்டமைப்பு நடத்துகிறது. மாநிலம் முழுக்க தலைநகரங்களில்
கிட்டத்தட்ட 38 மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் மிக வலுவாக நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் ஆசிரியர்கள் பங்கேற்கின்ற வகையில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அரசு குறிப்பாக முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையை கவனமாக கையாண்டு மிக விரைவாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே கொள்கை அறிவிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற உறுதிப்பாட்டினை அறிவிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வழியாக நான் தமிழக முதல்வருக்கும் அரசுக்கும் கோரிக்கை வைக்கின்றேன். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. ஈரோட்டில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணன் உன்னி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துறை சார்பில் உலக தண்ணீர் தின விழிப்புணர்வு பேரணி குடிநீர் வடிகால் பொறியாளர் முரளி தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் நிர்வாக பொறியாளர் பொன்னுசாமி மற்றும் லலிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாரதி நகர் பகுதியில் மரம் நடும் விழா நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் நாகரத்தினம், சுப்பிரமணியம் என பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராஜ கணபதி ஆலயத்தில் சூரிய பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜ கணபதி ஆலயத்தில் சூரிய பூஜை விழா வெகு விமர்சையாக துவங்கியது. இந்நிலையில் சூரியனின் ஒளி வெள்ளி கவசத்துடன் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ ராஜ கணபதிக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்கள் மற்றும் அருகும் புல்லால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஸ்ரீ ராஜ கணபதி மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் காட்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெல்லையில் தர்ஷன மார நாடார் சங்க கல்லூரி 45வது பட்டமளிப்பு விழா பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் அரங்கில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கள்ளிக்குளம் தர்ஷன மார நாடார் சங்க கல்லூரி 45வது பட்டமளிப்பு விழா பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் மாணவர் அரங்கில் நடைபெற்றது. இதில் கல்லூரியின் செயலாளர் சண்முகவேல் நாடார் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து தர்ஷன மார நாடார் சங்க கல்லூரி குழு தலைவரும் திசையன் விலை ஜேம்ஸ் மரைன் கல்லூரி சேர்மனுமான V.S. கணேசன் நாடார் 500 மாணவ மாணவியர்களுக்கு பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சங்க இயக்குநர்கள் தங்கவேலு, சுதாகர், கண்ணன், ராமர், திசையன் விலை ஜேம்ஸ் மரைன் கல்லூரி செயலாளர் S.G. ராஜேஷ், கல்லூரி பேராசிரியர்கள் ஹரிகிருஷ்ணன், பாலமுருகன் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தனியார் கார் செட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாராம்பட்டு சாலையில் அரசு பணிமனை அருகே பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான கார் செட்டில் திடீரென தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில்
விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இதனைத் தொடர்ந்து கார் செட் முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த விபத்தில் 3 கார்கள் மற்றும் 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அஸ்தினாபுரம் அரசு நகராட்சி பள்ளியில் பசுமை தாயகம் மற்றும் அரிமா சங்கம் சார்பில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஊக்குவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பல்லாவரம் அடுத்த அஸ்தினாபுரத்தில் அரசு நகராட்சி பள்ளியில் பசுமை தாயகம் மற்றும் அரிமா சங்கம் சார்பில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஊக்குவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கிங்ஸ் மருத்துவமனை இயக்குனர் நாராயணசாமி, லயோலா கல்லூரியின் விஷுவல் கம்யூனிகேஷன் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் நித்யா பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பசுமையை பாதுகாக்க வலியுறுத்தி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுமை தாயகம் மாநில துணை செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பசுமை தாயகம், சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்கம் இணைந்து அஸ்தினாபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 10, 11, 12 வகுப்புகளில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய தேர்வுகளை தைரியமாக எப்படி எதிர்கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், அதற்காக நாம் எத்தகைய பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தக்கூடிய வகையிலே மரக்கன்றுகளையும் யோகா பயிற்சி திரு மனோ ஆச்சாரியா அவர்களுடைய தலைமையிலே யோகா பயிற்சியும், மனநல மருத்துவர்கள் செண்பகா தலைமையிலே ஊக்கப்படுத்தக்கூடிய வகுப்புகளும் தொடர்ச்சியாக கவிஞர் ஜெயபாஸ்கரன், சென்னை கிங்ஸ் மருத்துவமனையுடைய இயக்குனர் நாராயணசாமி ஆகியோருடைய சிறப்பான உரையிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய அரசு பள்ளியில் தொடர்ந்து பசுமை தாயகம் கிரீன் சிட்டி அரிமா சங்கம் இணைந்து பொது நிகழ்வுகளிலே மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே தொடர் நிகழ்ச்சி நடைபெறும். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.